பக்கினி வேள்வி சுட்டார் வீட்டில் பக்கினி வேள்வி இந்த அக்கினி வேள்வியிலே மாட்டவன் ஆடி மாதம் 1ஆம் தேதி அமாவாசை காளிக்கு தாயார் சிரமடிக்க என் தந்தையார் சிரமரித்து ஆடி மாதம் 1ஆம் தேதி அமாவாசை காளிக்கு பலி கொடுத்தனார். காளிக்கு பலி கொடுத்து சிறந்தாரி உண்டமேராக இருந்த என்னை இன்றைய தினத்திலே என்னை சூழ்ச்சிக்கார கண்ணா கண்ணனுடைய சூழ்ச்சிதான் மாற்று மனித நான் வந்திருக்கின்றேன். என்னை பிறக்க வைத்து விட்டு எங்கடா போறீங்க? இதோ உன்னுடைய மகனுக்கு அன்று மாடு மனித உன்னுடைய மகன் நல்லவனுக்கு இன்று உயிரை கொடுத்திருக்கிறோம். இப்போது உயிர் பெற்று வந்து உன்னுடைய மகன் ஒரு அதாவது குழந்தை புதிதாக பிறந்தால் எந்த ஒரு ஞாபகம் இல்லாமல் படிக்க எப்படி இருக்குமோ அது போல எந்த ஒரு ஞாபகம் தெரியல. அதாவது மகனுக்கு யார் எப்படி உறவு என்று தெரியவில்லை. அதனால நான் தான் பெற்ற தாயார் வந்திருக்கிறேன் என்று சொல்லி போய் கேட்டு போய் சொல்லி பேசிட்டு வா. பின்னாடி அப்புறம் நான் வரேன். அண்ணா தாயார் போவதுக்கு முன்னாடி தாயோட பிறந்த தாய் மாமன் நீங்களும் இருக்கிறீங்க. வாங்க எல்லாரும் ஒட்டுக்க போலாம். எல்லாரும் ஒண்ணு போறதா? ஏமா நான் தாய் மாமன் தான் இல்லை நல்லா சொல்லல. என்னதான் தாய் மாமன் பெருசா இருந்தா கூட சரி பெத்த தாய் தான முதலிடம். அதனால பெற்ற தாயாரும் தந்தையாரும் இருவரும் ஒன்றாக சென்று நான் தாப்பா உங்களை பெத்த அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி அவனை முதல்ல ஒரு வழி கொண்டு வாங்க. அப்புறமே நான் வந்துடுறேன். இப்பொழுது என் மகனாகப்பட்ட நல்லரவானை இந்த தாயாகப்பட்டவன் நான் அழைத்தால் தான் அவனுக்கு தெரியுமா? இல்லைன்னா தெரியாது. எதுவுமே தெரியாது. சரி உயிருடன் இருக்கின்ற என் மகனை நான் அழைத்து பார்க்கிறேன். அண்ணா கூப்பிடு. அட கண்ண மகனே பாலா என் மகனே சண்டாளி 300 நாள் சுமந்து உன்னை பெற்றெடுத்து நல்லையாடா. ஓய கண்மணி அட அரவப்பாலா
எங்கப்பா மவனே அப்பா நான் பெத்த மகனே அப்பா மகனே அப்பா மகனே 350 ரூபாய் டீச்சர் அப்பா மகனே என்ன எப்படா பெத்த வாயால ஓசி பெத்த ஆரிவ பொண்ணுல வேற புண்ணியது போல பார்த்தா கண்ணே மகனே அரவப்பாலா மகனே மகனே கையில குடி முடி மகனே மகனே என்று என் அருகாமையிலே வருகின்றார் சூழ்ச்சிக்காரணி அன்று ஆடி மதம் மகனே மகனே என்று என் அருகாமையிலே வந்து என்னை சூழ்ச்சியாக கொண்டாரே மகனே அட தெரியுமாடா தெரியுமாடா எப்படி எப்படி தெரியுமடா தெரியுமடா கோபாலா உன் சூழ்ச்சியெல்லாம் நான் அறிவேனடா கோபாலா கோபாலனா கண்ணனா நான் ஏ கண்ணா கண்ணையாய நில்ல மாய நில்ல அடிச்சுன்னு சத்து பண்ணி கூப்பிட்டு வர மாட்டாங்க
டேய் இருடா டேய் டேய் இருடா ஏடா கேன கூதி மதுரை வீர மேட்ச் போட்டா அருட்டி அடி வாங்க மாட்டேடா ஓடுவியா இல்லப்பா ஓட்டுனா கண்ணு மாட்டீங்க ஓடி ஓடி ஓடிச்சா ஓடா அடே அல்லாஹ் இறைவன் ஜாங்கடா ஐயோ போடு யாரா யார் அடே ஜடா நீங்க நினைப்பது போல ஆயன் இல்ல மாயன் இல்ல ஆயனா இருந்திருந்தா அடிக்கும் போது மறைஞ்சிருப்பேன் மாயனா இருந்திருந்தா மாயமா மறைஞ்சிருப்பப்பா பத்து மரம் எடுத்த தாயப்பா கண்ணனா தாயப்பா நான் அடிக்கு ஒரு முறை அடி அடி என்று அடித்தாலும் கூட சோ மகனே மகனே என்று என் அருகாமையை வருகிறார் இருக்க என் தாய் என்பதை நாம் எப்படி உணர்வது கண்ணே நான் தாயாக இருந்தால் உனக்கு என்ன செய்ய வேண்டும் போய் ஏமா கரவ நடக்க சும்மா அட ஜோ மேல ஓட்டி போனா தலையில போட சும்மா வாடா மேலோட்டமா அக்கா பேசாம இருப்பே இல்ல ஏயம்மா பாக்குறாங்க அவ்வளவுதான் அடியே கண்ணா கண்ணே